டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. இன்றைய தினம் உய்வதனை தீலும் ஒன்றாயெங்கும் ஒரு பொருளானது தெய்வம். உய்வதனை தீலும் ஒன்றாயெங்கும் ஒரு பொருளானது தெய்வம். உள்ளதெல்லாம் ஓர் உயிர் என்று தேர்ந்த பின் உள்ளதெல்லாம் ஓர் உயிர் என்று தேர்ந்த பின் உள்ளம் குலைவது உண்டோ மனமே? உள்ளம் குலைவது உண்டோ மனமே? வெள்ளமென பொழி தன்னருள் சூழ்ந்த பின் வெள்ளமென பொழி தன்னருள் சூழ்ந்த பின் வேதனையுண்டோ மனமே? மனமே வேதனையுண்டோ மனமே? மனமே ஒய்வதனை திலும் ஒன்றாயெங்கும் ஒரு பொருளானது தெய்வம். ஸ்ரீ ஸ்ரீ பெரியவா அவர்கள் நம்மீது வெள்ளமென பொழியும் கருணைக்கு எல்லா நாட்களும் நன்றிகளை காணிக்கையாக்குவோம். குருவருளும் திருவருளும் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கரா என்று சொல்லி சிவன் உடுக்கையில் பிறந்த அட்சர சக்தி பீடங்கள் என்பதனை ஆன்மீக மலரிலிருந்து படித்து தெரிந்து கொள்வோமா? படைப்பு கடவுள் என்று அறியப்படும் பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்க 4 பேரை தோற்றுவித்தார். அவர்கள் சனத்குமாரர், சனகர், சதானந்தர், சனாதனர் ஆகிய 4 பிரம்மபுத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இவர்கள் 4 தோன்றிய உடனேயே ஆன்மீக அறிவில் ஆழ்ந்து நித்திய பிரம்மச்சாரிய வாழ்வை மேற்கொண்டனர். இவர்களில் முதல்வரான சனத்குமாரர் ஒருமுறை சதசிருங்க மலை மீது அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த ஈசன் ரிஷபாரூடராக அங்கே தோன்றினார். ஆனாலும் ஆழ்ந்த தியானம் காரணமாக சனத்குமாரர் கண்விழித்து பார்க்கவில்லை சிவபெருமானை. இதனால் அவரை எழுப்ப சிவபெருமான் தன் கையில் இருந்த டமருகத்தை, அதாவது உடுக்கையை வேகமாக அசைத்தார். அந்த உடுக்கையில் இருந்து டம் டம் என்று எழுந்த நாதமே சமஸ்கிருதத்தின் ஆ முதல் ஷா வரையான 51 எழுத்துக்கள் ஆகின என்றும், மேலும் அந்த எழுத்துக்கள் பாரத தேசத்தின் 51 இடங்களில் எரி நட்சத்திரம் போல தெரித்து விழுந்தன என்றும் ஆன்மீக சான்றோர்கள் நம்புகின்றனர். இந்த 51 அட்சரங்களை மையமாக கொண்டு 51 சக்தி கோவில்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதனால் சக்தியானவள் அட்சர சுந்தரி என்றும் போற்றப்படுகிறாள். 51 அட்சரங்களுக்கான தேவிகளின் பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றை இங்கே பார்க்கலாமா? ஓம் அமிர்தா தேவ்யை நமக, ஓம் ஆகர்ஷணி தேவ்யை நமக, ஓம் இந்திராணி தேவ்யை நமக, ஓம் ஈஷினி தேவ்யை நமக, ஓம் உமாதேவ்யை நமக, ஓம் ஊத்வகேஷி தேவ்யை நமக, ஓம் ருத்திதாயி தேவ்யை நமக, ஓம் ருகார தேவ்யை நமக, ஓம் லுக்கார தேவ்யை நமக, ஓம் லூகாரா தேவ்யை நமக, ஓம் ஏகபாத தேவ்யை நமக, ஓம் ஐஸ்வர்யாத்மிகா தேவ்யை நமக, ஓம் ஓம்கார தேவ்யை நமக, ஓம் ஔஷதா தேவ்யை நமக, ஓம் அம்பிகா தேவ்யை நமக, ஓம் அக்ஷரா தேவ்யை நமக, ஓம் காராத்ரி தேவ்யை நமக, ஓம் கண்டிதா தேவ்யை நமக, ஓம் காயத்ரி தேவ்யை நமக, ஓம் கண்டாகர்ஷணி தேவ்யை நமக, ஓம் தார்ணா தேவ்யை நமக, ஓம் சாமுண்டா தேவ்யை நமக, ஓம் சயாத்தா தேவ்யை நமக, ஓம் ஜயா தேவ்யை நமக, ஓம் ஜங்காரிணி தேவ்யை நமக,
ஓம் ஞானரூபா தேவ்யை நமக. ஓம் டங்கஹஸ்தா தேவ்யை நமக. ஓம் டங்காரிணி தேவ்யை நமக. ஓம் டாமரி தேவ்யை நமக. ஓம் டங்காரிணி தேவ்யை நமக. ஓம் நனார்ணி தேவ்யை நமக. ஓம் தமஸ்யா தேவ்யை நமக. ஓம் ஸ்தான்வி தேவ்யை நமக. ஓம் தாட்சாயணி தேவ்யை நமக. ஓம் தத்யா தேவ்யை நமக. ஓம் நார்யா தேவ்யை நமக. ஓம் பார்வதி தேவ்யை நமக. ஓம் பட்காரிணி தேவ்யை நமக. ஓம் பந்தினி தேவ்யை நமக. ஓம் பத்ரகாளி தேவ்யை நமக. ஓம் மகாமாயா தேவ்யை நமக. ஓம் யட்சஸ்வினி தேவ்யை நமக. ஓம் ரக்தா தேவ்யை நமக. ஓம் லம்போஷ்டி தேவ்யை நமக. ஓம் வரதா தேவ்யை நமக. ஓம் திரு தேவ்யை நமக. ஓம் ஷண்டா தேவ்யை நமக. ஓம் சரஸ்வதி தேவ்யை நமக. ஓம் ஹம்சவதி தேவ்யை நமக. ஓம் பந்தமோகினி தேவ்யை நமக. ஓம் க்ஷமா தேவ்யை நமோ நமக. வருகிற நவராத்திரி பண்டிகையில் 9 நாளும் இந்த 51 தேவியின் நாமாக்களை உச்சரித்தாலே அனைத்து கோயில்களுக்கும் சென்று அம்மனை தரிசித்து வந்த பலன் நமக்கு கிடைத்துவிடும். லலிதா சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் என்று 108 சொல்ல நேரம் இல்லாதவர்கள் தயவுசெய்து காலையும் மாலையும் இந்த 51 நாமாக்களை சொல்லி நலம் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.